வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பவுண்டி பார் சாக்லேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய பொருள் வந்து டெசிக்னேட்டட் கோகோனட் ஒரு கப்பு, பவுடர்ட் சுகர் ஒரு கப்பு, மில்க் மேட் ஒரு கப்பு யூஸ் பண்ண போகிறோம். மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு கொக்கோ பவுடர் ஒரு 3/4 கப் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து பவுடர்ட் சுகர் வந்து ஒரு கப்பு, ஃப்ளேவருக்காக ஆல்மண்ட் எசன்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க டெசிக்னேட்டட் கோகோனட்டை, இது ஹோம்மேட் டெசிக்னேட்டட் கோகோனட்டு. நான் இதை எப்படி ஹவு டு மேக் ஹோம்மேட் டெசிக்னேட்டட் கோகோனட்டுன்னு ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம தேவையான மில்க் மேட் போட்டிருக்கோம். மில்க் மேட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. கலரை எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியண்ட்டை போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி திக்கு மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டாக இப்படியே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஃப்ரீசரில் வச்சுட்டு பண்ணுறேன். ஒரு தட்டில் ஒரு ஷேப்பாக வர மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயே இதில் ஒரு தட்டிலையோ ஒரு கொஞ்சம் திக்காக இருக்கிற இடத்துல போட்டு இப்படி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம், அந்த ஷேப் வரத்துக்காக. இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஒரு ஷேப்பாக வர மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுக்கலாம். இது கொஞ்சம் கட்டியாகிறதுக்கு, இப்போ இது கட்டியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கட்டியாகிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுப்போம் இதை. இப்போ நம்ம மேலே போடுற கொக்கோ சாக்லேட்டு கோட்டிங்காக இப்போ டபுள் பாயிலிங் மெத்தட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது காய வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கொக்கோ பவுடர் மிக்சிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர், பவுடர்டு சுகர் ரெண்டுத்தையும் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஈவன் மிக்சிங்காக. இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே இது ஆப்ஷனல் தான். நான் ஃப்ளேவருக்காக ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல வாசனை கொடுக்கும் இது நம்ம சாக்லேட்டுக்கு. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இது மேலே வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுவாகவே நம்ம போட்டிருக்க பட்டரு, பவுடர், சுகர் எல்லாமே சேர்ந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். தேவைப்பட்டால் கொஞ்சம் நம்ம குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை பட்டர் கூட எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு நம்ம போட்ட பட்டர், சுகர் எல்லாமே. ஸோ இதை நல்லா இப்படி கலக்கி விடுங்க. நல்லா ஸ்மூத் சில்கி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா இப்படி கலக்குங்க டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே. கொக்கோ மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கிறது 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சைஸ் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சது சைடெல்லாம் டேப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன சைஸ்க்கு தேவையோ, என்ன ஷேப்பில் தேவையோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதையும் ஒரு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கோங்க. நான் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக சின்னதாக போட்டுக்கிறேன்.
ஸோ நம்ம இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நல்லா வந்து சைஸாக இருக்க மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி சைட்ஸில் எல்லாத்துலேயுமே இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த ஷேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாஸில் வந்து சாக்கோ சாஸை வந்து இது கோட்டிங் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோர்க் ஏதாவது எடுத்து வச்சு இப்படி ஃபுல்லாக எல்லா சைடும் டிப் ஆகிற மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி கொஞ்சம் ஃபில்டர் ஆகிறதுக்கு விடுங்க. கொஞ்சம் ஃபில்டர் ஆன உடனே கொஞ்சம் நல்லா ஃபில்டர் ஆன உடனே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ அலுமினியம் ஃபாயில் ஷீட்டோ ஏதாவது எடுத்து வச்சு அதில் இப்படி வச்சுடுங்க. நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஃபோர்க்கை வச்சு மேலக்க இப்படி இந்த லேயர் இப்படி பண்ணி விடுங்க. அது ஒரு ஷேப் கொடுக்கும் நல்லா டிசைன்டாக. ஸோ இப்போ இதை நம்ம முடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு 1 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம அப்புறமா இது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்த பவுண்டி பார் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்து டெசிக்னேட்டட் கோகனட் வந்து சாக்லேட்டில் ரேப் ஆகி நம்ம ஈஸியாக சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு வீட்லேயே நம்ம எப்படி அழகாக கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய பவுண்டி பார் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஹாப்பி, நமக்கும் வந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கொடுத்தோன்ற ஒரு ஹாப்பினஸ் நமக்கும் இருக்கும். ஸோ இப்போ இது பேலன்ஸ் இருந்ததெல்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து இதில் சாக்லேட்ஸில் போட்டுட்டேன் நான். சாக்லேட் மோல்டு அதை டீமோல்டு பண்ணோன்னே பாருங்கள் நல்லா அழகாக ஃப்ளவர் ஷேப் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ளெயின் ப்ரௌன் சாக்லேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.